சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதல்வர் விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அதனுடைய துவக்க விழா தள்ளிக்கொண்டே போகிறது. இவ்வாறான பெண்கள் மற்றும் சிறார்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு அதிரடிப்படை துவக்கியது நல்ல விடயமாக இருந்தாலும் இதை தாவேக ஆட்சிதான் முதலில் செய்ததா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. 2019 ஆகஸ்ட் 28 அன்று அஇஅதிமுக ஆட்சியில் அப்பொழுதைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அம்மா பெட்ரோல் வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அவை பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டவை. அதன் பிறகு 2025 நவம்பரில் அப்பொழுதைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பிங்க் பெட்ரோல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மேலும் விரிவாக்கப்பட்டது. அதுவும் பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. தற்பொழுதைய முதல்வர் திரு விஜய் அவர்களால் அந்த பிங்க் பெட்ரோல் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய திறப்பு விழா தான் தள்ளிக்கொண்டே போகுது. இதற்கான தனியாக டிஜிபி, எஸ்பி, டிஎஸ்பி என்றெல்லாம் தனித்தனியாக அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு ஒரு தனி பிரிவாகவே அது இப்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவங்கும் தேதி மீண்டும் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு தமிழகம் முழுவதும் விரிவு செய்து பெண்களுடைய பாதுகாப்பை மேலும் உறுதி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் பாலியல் குற்றம் செய்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அஇஅதிமுக காலத்தில் நடந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமாக இருக்கட்டும், ஆங்காங்கு ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், தற்பொழுதைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற திரு விஜய் அவருடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு முதலமைச்சர் நேராக போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தான். அதை எல்லாரும் உணர்ந்துடணும். ஒவ்வொரு ஆட்சி காலத்தையும் நம்ம என்ன கேள்வி கேட்டும்போது யோசிக்கணும். இப்பொழுது இந்த ஆட்சி எடுத்திருக்கின்ற விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்ற சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வரவேற்கத்தக்க ஒன்று. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்படாமல் இருந்தாலே போதும். ஏறக்குறைய 90% பாலியல் குற்றங்கள் குறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆட்சியாளர்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்க்கட்சிகள் முதல்வர் தான் காரணம் என்று விரல் சுட்டுவதன் காரணம் என்ன? காவல்துறை முதல்வரின் கையில் இருக்கிறது என்பதுதான். முதல்வர் விஜய் அவர்கள் மிக கடினமான முடிவினை எடுத்து சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படைக்கு சிறப்பான அதிகாரங்களை அளித்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மிக விரைவில் இந்த அதிரடிப்படை துவங்கிட வேண்டும் என்று நாம் இதன் மூலம் வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.